வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் பர்சனாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் ரெண்டுமே ஒருத்தரோட முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பர்சனாலிட்டின்றது என்ன? இட் இஸ் அ மாஸ்க் வி ஆர் வேரிங் டு அட்டெண்ட் ஆன் எ சுச்சுவேஷன். ஒரு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால் எப்படி பேச முடியுது, எப்படி பழக முடியுது, நம்மளோட நடவுடைய பாவனையில் என்ன மாறுதல்களை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சனாலிட்டி மேக்கப். இட் இஸ் ஒரு மாஸ்க், ஒரு அன்னைக்கு நடிக்க போகிற ஒரு செய்திகளுக்கு. பிகாஸ் லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட். இட் இஸ் லைவ் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இந்த லைவ் ஈவெண்ட்டில் ஹவ் வி ஆர் இன்டராக்டிங் வித் பீப்புள் தட் ஷோஸ் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பர்சனாலிட்டின்னா காமன் பீப்புள் லேமன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ரொம்ப அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறவேன் அப்படின்னு. அது ஒன்லி பாடி ஃபிசிக் தான். அதாவது ட்ரெஸ் வேறு, உண்மையாக பழகிறது வேறு. அதனால பர்சனாலிட்டின்னு சொன்னால் ஹவ் யூ ஆர் டேக்கிங் தி இமீடியட் அவைலபிள் சுச்சுவேஷன் இன் யுவர் ஸ்ட்ரைட் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட பர்சனாலிட்டி இருக்கும். அடுத்தது, இதுபோல் ஒரு நிகழ்வில் நம்மளை பங்கு பற்றிக்கணும், நம்மளை தயார்படுத்திக்கணும், மனசில் இருக்க இறுக்கத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட மோட்டிவேஷன், நம்மளோட ஊக்கம், நம்மளோட உந்துதல் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான். ஸோ மோட்டிவேஷன் இருந்தால் தான் ஒரு சுச்சுவேஷன் நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணவே முடியும். அந்த இன்ட்ராக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வருமா, நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வருமா, நேர்மறையான கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டி வருமா, சில நேரத்தில் எதிர்மறையான கமெண்ட்ஸ் கூட நம்ம சந்திக்க வேண்டி வருமா அப்படின்னு சொன்னால் எது வந்தாலும் நம்ம ஒரே மாதிரி மனநிலைமையில் எடுத்துக்கணும். பிகாஸ் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் தி டே டு டே இன்டராக்ஷனில் நிறைய மக்களோட பழகணும். எல்லா மக்களும் ஒருபோல் இருப்பாங்களா? மக்களே போல்வர் கயவர், தேவர் அன்னையார் கயவர் அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் எந்த மனுஷங்களோட பேசும்பொழுது எது மாதிரியான கருத்துகள் எப்படி வரும், எதிர்மறையான கருத்துகள் வந்தால் அதை நம்ம எந்த ஸ்ட்ரைடில் எடுத்துக்கணும். ஷல் வி ஆட் டு பிரஷ் இட் அசைட் ஆர் டேக் இட் இன் யுவர் ஸ்ட்ரைட் அப்படின்னு. நிச்சயமாக இல்லை. எந்த நேர்மறையான கருத்துக்களாக இருந்தாலும் எதிர்மறையான கருத்துக்களாக இருந்தாலும் எதிர நின்று தான் பார்க்கணும். எதையும் நம்ம உள்ளே வாங்கி தட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றத நம்மளோட மன அமைதியை கெடுத்துக்கிற அளவுக்கு எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மளோட ஊக்கம் குறைபாடு உடையதாக இருந்தால் அப்போ நம்ம இது எல்லாத்தையும் பாதிக்கும், நம்மளுக்கு இது அத்தனையும் பாதிக்கும். அதனால் ஊக்கத்தை முழு அளவில் ஃபுல் பிரிமில் ஒரு கப் இருக்குது அப்படின்னா அதனோட ஃபுல் அளவுக்கு நம்மளோட ஊக்கம் மோட்டிவேஷ்னல் லெவல் துளி கூட குறையாமல் இருந்ததுன்னா எந்த கமெண்ட்டும் நம்மளை என்ன பண்ணாது, படுத்தவே படுத்தாது. எந்த கமெண்ட்டும் நம்மளோட டிரோகேட்டிவ் ரிமார்க்ஸ் இருந்தால் கூட இட் வில் நாட் ஸ்பாயில் அவர் மொரைல். நம்மளோட தன்முனைப்பை அது ஒரு நாளும் என்ன பண்ணாது, குறைத்து விடாது. ஸோ இந்த அடிப்படையில் நம்மளோட பர்சனாலிட்டியை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் ரிசீவ் வாட் எவர் கம்ஸ் டு யூ இன் யுவர் ஸ்ட்ரைட். உன்னை நோக்கி எது வந்தாலும் அதை ரிசீவ் பண்ணு. அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக ஆக்க முடியுமானா தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் அவைலபிள் அப்படின்னா அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அது அத்தனையும் நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஆனால் அது இல்லை, வரப்போதே அது நேர்மறையான கருத்துக்களை கொண்டு இல்லாமல் எதிர்மறை கருத்துக்களை தான் பம்பார்டிங் வித் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னா கைண்ட்லி லிசன் இட், டு நாட் டேக் இட் இன்டு யுவர் மைண்ட், லீவ் இட் அஸ் சச். ஏன்னா அதன் மாதிரி எதனால் எந்த விதமான ஒரு தாக்கமும் அது நம்மளுக்கு ஏற்படுத்தாது. நம்ம அதை பிரஷர் செட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம பிஹேவியரில் குறைபாடு இருக்குது, நம்மளே எதையுமே நெகட்டிவாக தான் எடுத்துப்போம், எல்லாத்தையும் தப்பாக தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னால் அது அத்தனையுமே நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆட் டு பி கரெக்டட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனி மனிதனுக்கு ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் தான் எப்பொழுதும் தோன்றும் என்றால் அத்துணை எதிர்மறையான கருத்துக்களையும் வில் ஹாவ் டு பிரஷ் இட் அசைட். எப்போவுமே இதாச்சுன்னா அதுக்கப்புறம் இது அப்படின்றத கேட்டாலும் எதுவுமே நல்லதாக நடக்கும், சிறப்பாக நடக்கும். ஒருவருக்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறதுக்கும் முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், பாசிட்டிவாக நினைக்கலாம். எங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் நடக்கணும், ஒரு 10 கிலோமீட்டர் போனோம், நடந்து போனோம். இந்த நாளில் யாராவது நம்ம செய்கிற மாதிரி 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வெஜிடபிள் மார்க்கெட், இல்லை ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பார்மசி அப்படியானா கூட அத்தியாவசியமான தேவைகள். ஏன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குது டே டு டே ரொட்டீனுக்கு அத்தியாவசியம். பார்மசின்றதும் மருந்தகத்துக்கு நிச்சயமாக கிட்டக்க இருந்தாக்க நம்ம நடந்து தான் போனோம். ஆர் வி டூயிங் இட்? டெஃபினெட்லி நாட். வி ஆர் ஆர்டரிங் த்ரூ ஃபோன்
and somebody is dropping the vegetables at our doorstep, even the pharmacy wala is delivering the medicine at our doorstep. இது நடக்குது. ஆனால் ஒரு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு நம்ம நடக்கணும் என்ன சொன்னால் நடந்து போய் வாங்கிட்டு வரலாம். அப் அண்ட் டவுன் 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். பட் இட் இஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் த பாடி ஆஸ் வெல் அஸ் யூ கேன் மேக் இட் வெரி வெல். அப்படின்னா அது ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் தான். இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு என்ன செய்யணும், முதல் 2-3 ஸ்டெப் எடுத்து நடத்தி தான் வைக்கணும். முதல்ல யூ ஹேவ் டு லாக் த டோர், கம் அவுட் ஆஃப் யுவர் காம்பவுண்ட் வால். தென் என்ன பண்ணணும், மெயின் கேட்டை தாண்டி உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு தான் வேணும். எனி அமௌண்ட் ஆஃப் பிக் ஜர்னி, ஈவன் இஃப் இட் இஸ் வாட் எவர் இட் இஸ், அது முதல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியில் நடந்து வந்தால் தான் ஒரு ஜேர்னியில் கொஞ்சம் தூரம் குறையும். இது ஒரு ப்ராக்டிக்கல் தானே. இதில் வந்து அதிசயமாக சொல்கிறதுக்கு நோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் த இனிஷியல் ஸ்டெப்ஸ் ஆட் டு பி டேக்கன் அவுட், ஆட் டு பி கேரீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி எத்தனை விதமான ஹார்ட்ஷிப்ஸாக இருந்தாலும் ஹார்ட்ஷிப்ஸை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நட, ஃபேஸ் பண்ணு, தைரியமாக அதை பாரு, அது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடு. டைம்லி டிசிஷன் வில் ஹெல்ப் யூ டு ஓவர் கம் திஸ் த சோ கால் எதிர்மறை கருத்துக்கள். அப்படி தானே? இந்த எதிர்மறை கருத்துக்களை நம்மளுக்கு எதிராக பம்பாடு பண்ணுறாங்கன்னா அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். இது சாத்தியமே. ஸோ இந்த பர்சனாலிட்டி மேக்கப்லேருந்து ஹவு டு கண்டினியூ ஃபர்தர் அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.